ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு செம்ம கலக்கிட்டாங்க நம்ம வீக்கா. காவேரி ராகினிக்கு ஃபோன் பண்ணுறா. ராகினி என்கிட்ட சொல்கிறா, நான் நிரந்தரமாக பிரியலடி, எங்கள் கான்ட்ராக்ட் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு. இப்போவே நினச்சாலும் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக வாழ முடியும். அவரை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன். தாத்தாவே சொல்லியிருக்கிறாரு என்னோட அங்கீகாரம் தான் அந்த வீட்டில்னு சொல்லிட்டு. ராகினி முக்க சூப்பராக உடைக்கிறா. இன்னைக்கு காவேரி இந்த இடத்துல பேசிட்டு திரும்பும்போது நம்ம விஜய் என்ட்ரி ஆகிற பாட்டோடு என்ட்ரி ஆகிறாரு. டேப் ரெக்கார்டை கீயை வச்சுட்டு இன்னொரு குரல் கொடுக்குறாரு பாருங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல ரோஜா பூ வேற கையில் அவ்வளோ அழகாக ஸ்டில்லு கொடுத்துருக்குறாரு விஜய். அவரால் மட்டும்தான் இந்த நடிப்பை கொடுக்க முடியுன்ற போல் வீக்கா ஃபேன்ஸுக்கு காட்டிட்டாரு. நம்ம காவேரி ஆச்சரியத்தோடு பார்க்குறா. கோவம்லாம் இல்லை அவள் முகத்தில், அவ்வளோ ஒரு ஆச்சரியம். அவள் உள்ளே போயிடுறா. கங்காவோட அம்மாவும் பேசிக்கின்னு வராங்க. இந்த இடத்துலையும் வந்து அந்த பையன் பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் பண்ண மாட்டாருமா, விடுமா, ஃப்ரீயாயிருன்னு சொல்கிறா. சொல்லிட்டு வராங்க. எதிரில் நம்ம விஜய் அத்தைன்றாரு. அத்தை நான் தெரியலையான்னு சொல்லிட்டு சரியான கோவம் சாரதாம்மாவுக்கு. பால் கேட்குறாரு, எடுத்து கொடுங்க. வேணாம் அண்ணன் போய் பக்கத்தில் இருக்குது வாங்கிக்கன்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு குமரங்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பையனை இங்கே பார்த்தேன்னு. பாட்டி அந்த பையனா, எந்த பையன்டின்றாங்க. காவேரி உனக்கு தெரிஞ்சும் இங்கே வந்தானே என்கிட்ட சொன்னியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அங்கே எல்லோரும் பேசிக்கின்னு இருக்கும்போது இங்கேயும் வந்துட்டாண்டி அந்த பையன், எதுவுமே நடக்காத போலேயே என்கிட்ட பேச வராண்டி அத்தைன்னு சொல்லியிருந்தா நம்ம நர்மதா ஒரே சிரிப்பு தான். அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து முகத்தில் ஒரு புன்னகை தான். ஆனால் சாரதாம்மா மட்டும்தான் கோபமாக இருக்கிறாங்க. சாரதாம்மாவோட கோபத்தை உதறி தள்ளிட்டு பொண்ணோட ஆசையை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு சீக்கிரம் சேர்த்து வைங்க. பாய் பாய். அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம்.